மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட்டின் இலக்கவியல் முறையில் அண்மையில் ஊடுருவல் நடத்திய விஷமிகள் தங்களுக்கு $1 கோடி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அம்பலப்படுத்தியுள்ளார். ஓரிரு நாட்களுக்கு முன்பு அந்த இணைய தாக்குதல் நடைபெற்றது என்று தெரிவித்த அவர், அந்நபர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். இணைய ஊடுருவல் காரணமாக மலேசியா ஏர்போர்ட் சென்டியான் பெர்ஹாட் நிறுவனத்திற்கு ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்பு குறித்து நேற்று முன்தினம் தாங்கள் விவாதித்ததாகவும், ஊடுருவல்காரர்களின் $1 கோடி கோரிக்கை உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து அதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். கோரிக்கையை நிராகரிக்க 5 வினாடிகள் கூட தாங்கள் யோசிக்கவில்லை என்றும் அன்வார் தெரிவித்தார். குற்றவாளிகள் உள்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் கோரிக்கைகளுக்கு தலைவர்கள் அடிபணிந்தால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெறும் வாராந்திர அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நோன்பு பெருநாளை முன்னிட்டு டோல் கட்டண கழிவு குறித்து அரசாங்கம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி இதனை தெரிவித்தார். டோல் கட்டண கழிவு குறித்த அறிவிப்புக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும், அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இதுகுறித்து அறிவிக்கப்படும் என்றும் தமது அமைச்சில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி இதனை தெரிவித்தார். இவ்வாண்டு ஜனவரியில் கொண்டாடப்பட்ட சீன புத்தாண்டை முன்னிட்டு வழங்கப்பட்ட அதே 50 விழுக்காடு கட்டண கழிவு இப்பெருநாளுக்கும் வழங்கப்படக்கூடும் என்று கடந்த வியாழக்கிழமை அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கோடி காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கிள்ளான் பள்ளத்தாக்கு அல்லது இதர எந்த பகுதியிலும் நெரிசல் கட்டணங்களை அமல்படுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும், மாறாக நாட்டின் பொது போக்குவரத்து அமைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். அக்கட்டணத்தை அமல்படுத்துவது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதனை செயற்படுத்தும் நிலையை அடையவில்லை என்றும், பொது போக்குவரத்து வசதிகளின் உள்கட்டமைப்பு இன்னும் முழுமையாக இல்லாத நிலையில் அதை செயல்படுத்துவது சாத்தியப்படாது என்றும் அவர் கூறினார். எனவே இன்னும் கட்டணம் விதிக்கும் திட்டம் எதுவும் தங்களிடம் இல்லை என்றும், இதுவரை எந்த அளவிற்கு பயனளிக்கிறது என்பதை பார்க்க ஆராய்ச்சிகள் மட்டுமே தொடர்வதாகவும் அவர் கூறினார். நாட்டின் அமைதி நல்வாழ்வை உறுதி செய்வதில் தியாகத்தோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் கடமையாற்றும் அரச மலேசிய போலீஸ் படையைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதோடு மக்களின் நல்வாழ்வை பாதுகாப்பதில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவையாற்றிய போலீஸ் படையின் ஓய்வு பெற்றவர்களின் பங்களிப்புகளையும் சேவைகளையும் அவர் பாராட்டினார். கால நேரத்தை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு பிடிஆர்எம் உறுப்பினரும் பாதுகாப்பு படையின் முன்னிலை பணியாளர்களாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு வைரல் வீடியோவில் கூறப்பட்டுள்ளபடி, வெளிநாடுகளுக்கு செல்லும் மலேசியர்களுக்கு புதிய விசா கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்று விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. 8 நாடுகளுக்கு செல்லும் மலேசியர்களுக்கு புதிய விசா கட்டுப்பாடுகளை சம்பந்தப்பட்ட நாடுகள் விதித்துள்ளதாக பகிரப்பட்டு வரும் அந்த வீடியோ தவறாக சித்தரிக்கப்பட்ட வீடியோ என்றும், அதில் உள்ள தகவல்கள் பொய்யானது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் சரிபார்க்கப்படாத தகவல்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், மேலும் துல்லியமான மற்றும் புதுப்பித்த பயண தகவல்களுக்கு எப்போதும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை பார்க்க வேண்டும் என்றும் அமைச்சு அறிவுறுத்தியது. மேலும் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், மேல் விசாரணைக்காக மலேசிய தொடர்பு மற்றும் பன்னூடக ஆணையத்திற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா, கனடா, கிரீஸ், இத்தாலி, நியூசிலாந்து, தென்கொரியா, சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் மலேசிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களை குறிவைத்து கடுமையான பயண கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தி உள்ளதாக அந்த வீடியோ குற்றம் சாட்டியது. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். சென்னையில் வசித்து வந்த மனோஜ் பாரதிக்கு வயது 48. தாஜ்மஹால் படத்தில் நடிகராக அறிமுகமான இவர் சமுத்திரம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா, ஈர நிலம், சாதுரியன், மகாநடிகன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். சரத்குமார், முரளி ஆகியோருடன் இணைந்து இவர் நடித்த சமுத்திரம் திரைப்படம் மற்றும் சத்யராஜுடன் இணைந்து நடித்த மகாநடிகன், வருஷமெல்லாம் வசந்தம் ஆகிய படங்களில் இவரது நடிப்பு கவனம் பெற்றது.
அண்மையில் இயக்குனர் சுசீந்திரன் தயாரிப்பில் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். பல்வேறு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்த இவரின் மறைவுக்கு திரைத்துறையைச் சேர்ந்த பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.